வேறு அறிவிச்ச வேட்பாளர் எல்லாரும் காசு கொடுத்துட்டு தான் சீட்டு வாங்கினாங்க அப்படின்னா அப்ப நீங்களும் காசு கொடுத்து தான் சீட்டு வாங்கினீங்களா? இப்போ 28 பேர்ல 11 பேர் புது நபர், அதுல ஒரு 4 பேர் வந்து அரசியல் பின்னணியில இருந்து குடும்பத்துல வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க அரசியல் பின்னணி குடும்பத்துல வந்திருந்தா கூட அந்த நபர்கள் வந்து புதுசா தான் இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனையா இருக்குதுன்னு கேட்கிறேன். ஏன்னா அங்க வந்து வேற ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை. அந்த சோசியல் மீடியாக்கு ஒர்க் ஆகும்னு தோணுது. அப்போ அந்த சமூகத்துல காங்கிரஸ்ல இருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை. நீங்களே சொன்னீங்க விஜயதரணி வந்து அந்த தொகுதி கிடையாது, அவங்களே வேற தொகுதி தான், ஒரு முறையும் போடுறாங்க அப்படின்னு. அப்படி அதிருப்தி இருந்தா 3 முறை கடந்த 2 முறையில் வந்து விஜயதரணியே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு நபருக்கு நாங்க வந்து வர தமிழ்நாட்டில் சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேரளால வந்து இது ஒரு இஷ்யூவே இல்லை. மேலூர் தொகுதியில வந்து கேட்கறதுல வந்து பல பேர் கேட்கறாங்க. உண்மைக்குமே அவங்களுக்கு வந்து கட்சியை வலுப்படுத்திருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. இவங்க சொல்ற ஆட்கள்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா சர்வே முடிவுகளோ அல்லது அவங்க ரியலைஸ் பண்ணதுன்னு பார்த்தப்போ அதில் வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு. இவங்க சொல்ற ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்றதான். இப்போ எடுபட்டுருக்கணும், முன்னாடி எடுபட்டு இருந்திருக்கணும். புது தலைமுறை அரசியல்வாதிகளாகவும் அல்லது பழைய அரசியல், இவங்க 2 தரப்பும் வந்து பிரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் வந்து தொகுதியில் எண்ணிக்கையை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க கேட்கறத. வந்து ராகுல் காந்தி அவர் சொல்றது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா இங்க வந்து கூட்டணி கைகூடி இருக்க வாய்ப்பு இல்லை. வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் பிரபாகரன் தமிழரசன் சார். வணக்கம். வணக்கம் சதீஷ். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னதான் தமிழ்குமரன் ஜிகே மணியோட பையன் வந்து கட்சியில் சேர்றாரு. அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. 30 வருஷமா இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. இந்த பல தவறுகளை எதனா செஞ்சுருக்குன்னு பார்க்குறாங்களா? இல்லை அவர்கிட்டலாம் வந்து வெளிப்படையாகவே காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க சீட்டை வந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, ஜோதிமணி போன்றவங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் இதன் மூலியமாக தான் வருதுன்னு பார்க்கலாம். இல்லை, இந்த குற்றச்சாட்டை இவங்க வந்து பணம் மட்டும்தான் முடிவு பண்ணுது அப்படின்றதே வந்து ஒரு தவறான. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அடுத்து யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம், அப்போ நீங்களாம் பணம் கொடுத்தா சீட்டு வாங்கிங்களான்ற கேள்வி தானாமல் வரும்ல. இப்போ அவங்களுக்குலாம் காசு கொடுத்தா சீட்டு கொடுத்தாங்க, இப்போ வேறு அறிவிச்ச வேட்பாளர் எல்லாரும் காசு கொடுத்துட்டு தான் சீட்டு வாங்கினாங்க அப்படின்னா அப்போ நீங்களும் காசு கொடுத்தா சீட்டு வாங்கினீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? இந்த கேள்விகள் அடுத்தடுத்து வரும். அதனாலேயே வந்து நம்ம அதை அவங்களுக்கு அந்த கேள்விக்கு உள்ளாக்கல. அவங்க ஜெனியூனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளும் காங்கிரஸ் கட்சிக்காக வேலை பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் தான் அப்படின்னு பார்க்குறோம். தேர்தல் வரும்பொழுது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றது தான் பிரதானம். இப்போ பெண்ணகரம்லாம் அவங்களுக்கு வேட்பாளர் இருக்காங்களா? பெண்ணகரம் தொகுதி தான் வந்து தமிழ்குமரன் கொடுத்துருக்காங்க. பெண்ணகரம்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி களத்தில் வேலை பார்த்த வேட்பாளர் இருக்காங்களா? வேட்பாளர் இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது? புதுசாக வந்துருந்தா வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னா அவருக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க கட்சியிலேயே வந்து அவர் ஒழுங்காக வேலை செய்யலன்னு தான் வெளியே அனுப்புறாங்க. அவருக்கு வந்து இங்கே வந்து சீட்டு தராங்கன்ற ஒரு பார்வை இருக்கலாம். அவங்க கட்சியில் அப்படி வெளியே அனுப்புனாங்களா? அவர் இருந்துட்டு தான் வெளியே போனார். காங்கிரஸ் கோஷ்டி பூசல் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. அவர் ஒரு வாய்ப்பு தேடுறதான் தேர்தல் அரசியல்ன்றதப்போ முதல்ல அவங்க சர்வே பண்றதுதான். உதாரணம் திருநாவுக்கரசு அவர்களே வந்து அதிமுக வந்து உடைச்சிட்டு வெளியே வந்தா தனியாக கட்சி ஆரம்பிச்சாப்புல. அதிமுக வந்து ஹார்ட்கோர் திமுக எதிர்ப்புல துவங்கப்பட்டது ஏறத்தாழ. அதுலேருந்து முரண்பட்டு தான் தனியாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து தீவிர அதிமுகவில் சேர்ந்த காரணமே திமுகலேருந்து விடுபட்டு வெளியே வந்து தான். அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து ஒரு 6 என்ன பண்ணுற திமுகவுடன் கூட்டணி வைக்கிறார். திமுகவுடன் கூட்டணியை வச்சு 6 தொகுதியில் போட்டிடுறாரு. அதில் ஒரு சில தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. இப்போ இங்கே நல்லா திமுக கூட சேர மாட்டேன் அப்படின்னு அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ வரையும் ஸ்டாண்டிங் இருந்துக்க முடியாது. அவரோட பையனுக்கு வந்து இந்த முறையை வந்து தேர்தலில் சீட்டு வாங்கியிருக்க முடியாது. இதை நான் சொல்கிறது 80களில் நடந்தது. அப்போது அரசியல்னு வரும்பொழுது முதல்ல அந்த இண்டிவிஜுவல்ஸோட சர்வைவல் ஒன்று, 2வது கட்சிக்கும் என்ன தேவைன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதான் தேவையோடைய அந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறாங்களா, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் ஒரு தலைவரை முடிவு பண்ணிட முடியாது. அவர் எவ்வளோ வருஷம் அந்த ப்ரெஷரை தாங்குறாங்க, எவ்வளோ வருஷம் அந்த ஹீட்டை தாங்குறாங்க, எவ்வளோ வருஷம் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க, கீழே வந்து எவ்வளோ தூரம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க, எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு வேட்பாளரை முடிவு பண்ணுவீங்க ஒழிய வெறுமனே வந்து அவங்க ஒருத்தர் இருக்காருன்றக்காக கொடுக்க முடியாது. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க. அந்த முறையில் இது வந்து தமிழ்குமரனுக்கு மட்டும் பொருந்தாது. ஏன் அப்போ பார்த்தா போன மாதிரி சசிகாந்த் செந்தில் கூட தான் வந்து வந்தார். சசிகாந்த் செந்தில் புதுசு தான். அவருக்கு வர்றப்ப இந்த கேள்வி எழவே இல்லையே. சசிகாந்த் செந்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து தன் பணியை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்றாரு. சேர்ந்தானே அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. போட்டிட்டாரு, களத்தில் போய் நின்னாரு, பிரச்சாரம் பண்ணாரு, ஜெயிச்சாரு. அவருக்கு வரும்பொழுது அந்த கேள்வி எழவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இவங்களுக்கு
சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. சிங்காநல்லூர்லேருந்து முன்னாள் அதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ சிங்கநல்லூர் தொகுதியும் கவுண்டம்பாளையம் தொகுதியிலையும் வெறும் யங்கஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தவங்க, அவங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க. அங்கே சீனியர்களெல்லாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லு பேருந்து ஃபோட்டோவை வந்து மை ஊற்றி அழிக்கிறத போல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வந்து ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும், ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு சலசலப்பு இருக்கும். அது காங்கிரஸ்ல வந்து இது புதுசும் கிடையாது, இது வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்தது தான். இது அந்தந்த நேரத்தில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும். ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடக்கிறப்போ ஒரு கேண்டிடேட்லேயும் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடக்கும். புதுமுகங்கள் அதிகம் அறிமுகப்படுத்துவாங்க. இதில் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தா 11 புதுமுகங்கள் கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ்ல. திமுகவில் வந்து இடத்துல 84 புதுமுகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதே போல அதிமுகலையும் இடத்துல 50% மேலே வந்து புதுமுகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி புதுமுகங்களால தான் வந்து தமிழ்நாடு அரசியல் களம் வந்து புத்துணர்ச்சி விட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு வாட்டியும். அதே போல அந்த கட்சிகளும் வந்து அதனால தான் நீடிச்சிருந்திருக்க முடியும். ஒரே நபர்களை திரும்ப அல்லது அவங்க பார்த்த நபர்களை அல்லது ஆல்ரெடி இங்கே இருக்க நபர்களை திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு இந்த சலிப்பு ஏற்படுறது. உதாரணத்துக்கு இப்போ அந்த 28 பேர்ல 11 பேர் புது நபர்கள், அதில் ஒரு 4 பேர் வந்து அரசியல் பின்னணியில இருந்து குடும்பத்தில் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க அரசியல் பின்னணி குடும்பத்தில் வந்திருந்தா கூட அந்த நபர்கள் வந்து புதுசாக தான் இருக்காங்க. இப்போ அதனால என்ன பிரச்சனையாக இருப்பதுன்னு கேட்குறேன். ஏன்னா அங்கே வந்து வேற ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை. நீங்கள் வந்து தேர்தலுக்காக செலவு செய்ய வேண்டும், குறிப்பிட்ட அளவில் எந்த அளவு வந்து தேர்தல் ஆணையம் ஒப்புதல் கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு செலவு செய்யணும், மக்கள்கிட்ட போய் செய்யணும், அவங்களுக்கான பேக்ரவுண்ட் வேணும். இன்னொன்று சமூக அங்கே இந்த சோஷியல் அரித்மெட்டிக் அங்கே கிரவுண்டில் பார்க்கணும். சிங்காநல்லூர் தொகுதின்னு பார்க்குறப்போ சோஷியல் அரித்மெட்டிக்கில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்தால் அங்கே அந்த சோஷியல் அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும்னு தோணுது. அப்போ அந்த சமூகத்தில் காங்கிரஸ்லேருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை. அப்போ புதுசாக வந்தவங்க தான் இருக்காங்க, இவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க 2 வருஷமாகவும் யூத் காங்கிரஸில் இருக்காங்க. இன்னொன்று இந்த வாட்டி யூத் காங்கிரஸ் இடத்துல ஒரு 5 சீட் பக்கம் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்லேயே வந்து 28 பேர்ல 5 பேர் யூத் காங்கிரஸ் இளைஞரணிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது திமுகவில் பார்த்தா ஒரு 11 பேருக்கு இளைஞரணிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஒரு அணிக்கும். நான் மெயின் கட்சியோட மெயின் பாடியில் இருக்கேன், நான் வந்து சீனியர் அப்படின்றதுக்காக மட்டுமே அவர் வந்து தகுதி பெற்றுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. முன்னாள் தலைவர் அழகிரி அவர்கள் போட்டியிடவே இல்லை. காங்கிரஸ் இதுக்கு இப்போ செல்வபிரந்தக்கு முன்னாடி இருந்த அழகிரி வந்து KS அழகிரி அவர்கள் போட்டியிடவே இல்லை. இப்படி இருந்துட்டே தான் இருக்குது. இதனால வந்து கட்சியில் ரொம்ப காலம் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கணும் விருப்பம் தான். ஆனால் வந்து கட்சியில் ரொம்ப காலம் இருக்கிறோன்றது மட்டுமே ஒரே அளவுகளை வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அது சொல்கிறதெல்லாம் ஓகே தான். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2 சீட்டு தராங்க, ஒன்று சிங்காநல்லூர், ஒன்று வந்து கவுண்டம்பாளையம். 2 தொகுதியில் வந்து 2 பேருமே வந்து கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்க. ஒரு சீட்டை வந்து 2 வருஷத்துக்கு புதுமுகத்தை நம்ம கொடுத்தாலும் ஒரு சீட்டையாச்சும் கட்சியில் வந்து இதுவரை வாய்ப்பு கிடைக்காம அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக அவங்க கட்சியில் பயணிப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. அதுபோல் யாரோ ஒருத்தங்க தந்திருக்கலான்ற ஒரு பார்வை இருக்குல்ல. தந்திருக்கலாம் தான். ஆனால் 28ல் நம்ம ஓவராலாக பார்க்க முடியும். கோயம்புத்தூர் தொகுதியில் 2 தொகுதி எடுத்து வச்சு தனியாக எடுத்து பார்க்க முடியாதுல்ல. 28ல் எவ்வளோ வந்து புதுமுகங்கள் எவ்வளோ பழைய முகங்கள்னு பார்க்கலாம். 28ல் 12 பேர் வந்து திரும்ப நாமினேட் பண்ணியிருக்காங்க, ரீநாமினேட் பண்ணியிருக்காங்க. 11 பேர் முதல் முறை தேர்தலில் வர்றாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் வந்து ஆல்ரெடி கடந்த முறை தேர்தல் வந்திருப்பாங்க, பரிச்சயமான முகங்கள் மிச்சம் பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இடத்தெல்லாம் வந்து சரிவிகிதம் பழைய ஆட்களும் புதிய ஆட்களும் சரிவிகிதம் கொண்டு இருக்காங்க. அந்த 28ல் தான் நம்ம நம்பர் பார்க்க முடியும். நம்ம மாவட்டத்துக்கு மண்டலத்துக்கு ஜோதிமணி கேட்குற மாதிரி கிளைக்கு ஒன்று, கொடிக்கு ஒன்று, பிரதான சாதிக்கு ஒன்று அப்படின்னு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூர்னா இந்த கோயம்புத்தூர் ஆல்ரெடி பழைய ஆட்களும் இருக்காங்க. அவங்க கோவை தெற்கில் வந்து பாரம்பரியமாக வந்து யுவராஜ் அவர் வந்து தொடர்ச்சியாக போட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த முறை தான் அவர் கொடுக்கல. இப்போ கடந்த 2 முறையுமே எனக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்க. கடந்த 2 முறை தொகுதிகள் மாறி இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த முறை ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அந்த சேஞ்ச் வந்து ஓவரால் சேஞ்சாக பார்க்கணும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறித்தானது, எக்ஸ்க்ளூசிவானது அப்படின்னு பார்க்க முடியாது. கிராஸ் தி நேஷன் அல்லது கிராஸ் தி பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடக்குது. அதில் ஒரு பகுதியாக இங்கேயும் நடந்திருக்கு. விளவங்கோடு பற்றி பேசணும். விளவங்கோடு வந்து காங்கிரஸ் கடந்த 3 முறையாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் கடைசியாக 2024 தாரகை காத்பட் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க இடைத்தேர்தலில். இப்போ வந்து அவங்கள வந்து தொகுதி மாற்றிருக்காங்க. இந்த முறை வந்து புது நபர் மீன் அதான் அதை கேரளா பேஸ் பண்ணி இருக்க ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்கன்றது ஒரு விமர்சனமாக இருக்குது. வேற்று மொழி ஒன்று, அப்புறம் வந்து எங்கள் விளவங்கோடு தொகுதி மக்களே வந்து இவங்க குறிப்பிட்டு வந்து சரியான வந்து பிரதிநிதித்துவம் தரமாட்டாங்க, இது போன்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? அவருக்கு கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க பொதுவாக? அவர் கொடுத்தது வந்து காங்கிரஸில் அந்த பகுதியில் யாருக்கு செல்வாக்கு இருக்குது, இவங்களுக்கு ஒரு சீட்டு மறுக்கப்பட்டிருந்தா நம்ம பேசலாம். ஆல்ரெடி இந்த இதில் ஜெயிச்சாங்க, இடைத்தேர்தல் 2 தான் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கே 2 வருஷம் தான் இருந்துச்சு, திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதுவும் ஒரு பெண்ணாக வந்திருக்காங்க, ஒரு பெண்ணை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு, ஒரு பெண்ணாகவே வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றப்போ அவங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தா பேசி இருந்திருக்கலாம்.
இன்னொன்று அந்த அந்த கான்ஸ்டியூன்சி தொகுதியில் வந்து என்ன நிலவரம் இருக்குன்றதை பொறுத்து தான் ஆராய்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று அங்கே வந்து வேற்றுமொழி பேசுகிறவங்க அதிகம் இருக்காங்க அந்த தொகுதியில், அதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். இன்னொன்று இப்போ பாஜக சார்பில் திரும்பவும் இவங்களே விஜயதரணியை போட்டிடுறாங்க. ஸோ அந்த போட்டியை வந்து இன்னும் கூர்மைப்படுத்தணும் அப்படின்னா இந்த அந்தந்த கேஸ்ட் அரித்மெட்டிக், சோஷியல் அரித்மெட்டிக் பார்த்து தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தாரகை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அது ஒரு டிபேட்டாக இருந்திருக்கலாம். இப்போ கொடுத்தது வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு கணக்கில் வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. எப்படி சொன்னால் இது வரைக்கும் 3 முறை இருந்த விஜயதாரணி முதற்கொண்டு அந்த தொகுதி கிடையாது. அவங்க வந்து கன்னியாகுமரி தொகுதியை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க, அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்க. இது வரைக்குமே காங்கிரஸ் வந்து நிறுத்தி ஒவ்வொரு முறையும் நிறுத்தும் போதும் அந்த மண்ணுடைய மக்கள், அந்த மண்ணுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அடையாளப்படுத்தாமல் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து அங்கே இருக்க மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குதா பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்க? அதிருப்தி இருந்திருந்தா வந்து நீங்களே சொன்னீங்க விஜயதரணி வந்து அந்த தொகுதி கிடையாது, அவங்களே வேற தொகுதி தான் ஒரு முறையும் போடுறாங்க அப்படின்னு. அப்படி அதிருப்தி இருந்திருந்தா 3 முறை கடந்த 2 முறையில் வந்து விஜயதரணியே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னொன்று அண்ணாமலையோ அல்லது இன்னும் பல வேட்பாளர்களை சொல்லலாம், யாருமே அவங்க சொந்த தொகுதியில் நின்னது கிடையாது. கலைஞர் அவர்களே வந்து திருவாரூரில் நின்றுருந்துருக்காரு, இங்கே வந்து ஹார்பரு, சேப்பாக் ட்ரோலி, ட்ரிப்ளிகேனு, குளித்தலை அப்படின்னு பல நின்றுருக்காங்க. இவன் ஜெயலலிதா அவர்கள் வந்து பர்கூரில் நின்றுருக்காங்க, காங்கேயத்தில் நின்றுருக்காங்க. அதனால் இங்கே வந்து அந்த மண்ணின் நாட்கள் தான் அங்கே போடணும் அப்படின்றது வந்து அப்படி ஒன்றும் உங்களுக்கு சட்டமும் கிடையாது. இங்கே வந்து அங்கே உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, ஆள் போட்டு ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க போகிறாங்க. யாருக்கும் வந்து வெளியிருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வரணும் இல்லை. திமுகவுக்கும் பொருள், திமுக கரூரில் செந்தில் பாலாஜி, அவரை வந்து கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க. இது தேர்தல் நேரத்துக்கு வர ஏற்பாடு தானே ஒழிய, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் யார் வந்தால் யார். நம்ம சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் தான் பிரதானமாக ப்ளே பண்ணோம். ஒன்று வந்து தலைவர், இன்னொன்று வந்து சின்னம். இது 2 விஷயம் தான் லார்ஜ்லி ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் இதை 2 தாண்டி வர்றதெல்லாம் தான் இந்த கேண்டிடேட் சார்ந்த பிரச்சனைகள், அந்த ஊரில் அந்த கேண்டிடேட் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சதவீதத்தளவில் பார்க்குற ஃபேக்டராக ஒரு சதவீதமாக பார்க்குறப்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறப்பவுமே வந்து வேற்று வேற்று மொழி அல்லது வேற்று இடத்தை சேர்ந்தவங்களை போட்டால் கூட கட்சி என்னங்க பண்ணியிருந்திருக்கு, அந்த செம்பிள் என்ன பண்ணி காங்கிரஸ் என்ன பண்ணியிருந்திருக்கு அவ்வளோ வருஷம் அப்படின்றதான் அங்கே ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதான் இதுவரையும் பார்த்து அரசியல் வரலாறு சொல்றது. அந்த தொகுதியிலும் அதுவாக தான் நிலவரம். இப்போ கேரளா எலெக்ஷனை வந்து மையப்படுத்தி கேரளா எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறணும், அங்கே இருக்க சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கணும் அப்படின்ற மட்டும் மையப்படுத்தி அது ஓகே. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கேரளா இவருக்கு வந்து டிடி பிரவீனுக்கு வந்து சீட்டு கொடுத்து இதன் மூலியமாக கேரளாவில் ஓட்டு வாங்கணும்னு சொல்லி இந்த பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி அது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு நபருக்கு நாங்கள் வந்து வர தமிழ்நாட்டில் சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேரளாவில், ஆனால் கேரளாவில் வந்து இது ஒரு இஷ்யூவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா கேரளாவில் இன்னும் பெரிய பெரிய இஷ்யூஸ் இருக்குது, இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் பெரிய விஷயங்கள் வென்றெடுக்கிறதுக்கு இருக்குது. இந்த ஒரு நபருக்கு வந்து பாருங்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கொடுத்துட்டோம் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கமான்னு எனக்கு தெரியல. மேபி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது வந்து கட்சியில் நிலைப்பாட்டிலேருந்து கொடுத்துருந்துருக்கலாமே ஒழிய அது அங்கே தேர்தலோட பலனுக்காக இங்கே கொடுத்தாங்க அப்படின்றது வந்து அந்த அந்த வார்த்தை ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. 27 தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிப்பு முடிஞ்சிருச்சு. ஒரு தொகுதி மேலூர் தொகுதி, என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க? சஸ்பென்ஸ்லாம் இல்லை. அங்கே மேலூர் தொகுதியில் வந்து கேட்குறதுல வந்து பல பேர் கேட்குறாங்க. உண்மைக்குமே அவங்களுக்கு வந்து அங்கே வந்து கட்சி அவ்வளோ வலுப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எம்பிக்களுக்குள்ளே வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் வந்து வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஒருத்தரும். அதில் ஒரு எம்பியோட ஆதரவாளர் கேட்கும் பொழுது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கேட்குறாங்க, அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உள்ள. இன்னொரு தென்மாநிலத்தை சேர்ந்த எம்பி அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் கேட்குறாரு, அதுக்கும் எதிர்ப்பு இருக்குது. இன்னொன்று சர்வேக்களில் பார்க்குறப்போ அங்கே வந்து இவங்க சொல்கிற ஆட்கள்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா சர்வே முடிவுகளோ அல்லது அவங்க அனலைஸ் பண்ணதுன்னு பார்த்தப்போ அதில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குது இவங்க சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது. அதனால அவங்க வந்து அதை காத்திருப்பில் வச்சுருக்காங்க. இன்னும் முடிவு செய்யப்படலை, வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு நாள் முடிவு செஞ்சு அவனை திங்கட்கிழமை தான் கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு. பெரும்பாலும் திங்கட்கிழமை அறிவிக்கலாம். இது காங்கிரஸ் ஒன்றும் புதுசு கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி அப்படி தான் வச்சுருந்தாங்க. கடைசி இறுதி நேரத்தில் மயிலாடுதுறையை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்து இந்த எம்பிக்கள்லாம் தலையிடாத ஒரு வேட்பாளரை வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் சொல்கிறீங்களா? அப்போ மாணிக்க தாக்கூர் அவருடைய இந்த அவர் போட்டு வச்சிருக்க கணக்கெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு போட்டு வச்சிருக்க கணக்கு செல்லுபடியாக அவர் கணக்கு போட்டு முதல்ல வேலை பார்க்குறாங்களான்னு தெரியல. அவர் ஒரு கணக்கு வச்சிருக்காருல்ல, எனக்கு வந்து என்னோட உறவினர் வரணும்னு சொல்லிட்டு தானே அவ்வளோ பிரச்சனையும் வேலூர்ல பிரச்சனையாவே அதுதானே இருக்கு. ஓப்பனா பேசுனா அதுதானே இருக்கு. அது அவங்க எடுபடுமா எடுபடாதான் கேட்கறேன். எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்றதான். இப்போ எடுபட்டு இருக்கணும், முன்னாடி எடுபட்டு இருந்திருக்கணும். கொடுக்குறதா முன்னாடி கொடுத்துருப்பாங்க.
முன்னாடி அலோகேட் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒன்று மட்டும் தான் வச்சு மற்றவங்களாம் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்கன்றதுனால தான் இந்த மாதிரி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அவர் இது வந்து வெற்றி தோல்வி அப்படின்னு அல்லது எடுபட்டுன்ற ஒரு ஃபேக்டர் வச்சு பார்க்க முடியாது. ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வந்து தலைமை சொல்லாமல் அவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் எங்கும் யாரும் எந்த கட்டுப்படுத்தலும் பண்ணல அவரை. ஆனால் அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிருந்திருக்காரு. அவர் சொல்கிறதே தான் வந்து தமிழ்நாடு மாநில பொறுப்பாளரும் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் ராகுல் இன்னும் வரல. இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அவரோட கை ஓங்கி தான் இருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒர்க் ஆகலை. அதே போல் ஜோதிமணியோட கையும் ஓங்கி தான் இருக்குது. அவங்க எதிர்பார்த்த ஒரு சில வேட்பாளர்களை கொண்டு வரல. அதனால் ஒரு ஃபேக்டர் வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க, இல்லை அவங்க கணக்குகள் எடுபட்டுருச்சு படலைன்னு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாதுன்றதான். ஆனால் இந்த மாதிரி அவரோட ஆதரிச்ச வேட்பாளருக்கு இதுவரை நோ அப்படின்றதான் பதில். மக்களவை தேர்தலுக்காகவாச்சும் ஒரு முறையாச்சும் வந்தார் ராகுல் காந்தி. ஆனால் சட்டமன்ற தேர்தல் இதுவரை ஒரு முறை கூட வரல. இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறிட்டே இருக்கு. ராகுல் காந்திக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வர்கள் எப்படி பார்க்கலாம்? ராகுல் அவங்க வந்து முன்னாடி இருந்தே வந்து கேரளாவுக்கு போறாரு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாரு. விஜய் தாவேகா அப்படின்றதுல ஒரு அவங்க காங்கிரஸ்குள்ளேயே வந்து பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்தது. அதில் வந்து ராகுலுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்ச காலத்தில் இந்த தேர்தல் பீரியடில் ஒரு பாதி இதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க வரைக்குமே வந்து விஜயுடன் போனால் என்ன அப்படின்ற ஒரு டைலமா அவருக்குமே இருந்தது. இங்கே எப்படி வந்து மாநில நிர்வாகிகளில் வந்து 2 பகுதியாக இருக்காங்களோ அதே போல் தேசிய தலைமையிலுமே வந்து ராகுல் புது தலைமுறை அரசியல்வாதிகளாகட்டும் அல்லது பழைய அரசியல் இவங்க 2 தரப்பும் வந்து பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் வந்து தொகுதியில் எண்ணிக்கையை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்குறத இந்த டிமாண்ட்ஸை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க கோரிக்கை வைக்கிற உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் தர்றதாகட்டும், கூட்டுறவு இதில் சங்கங்களில் பிரதிநிதித்துவம்லாம் வந்து இதுலேயே எங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தணும், இந்த தேர்தல் அக்ரிமெண்ட்லேயே எங்களுக்கு வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் வந்து திமுக ஒத்துக்கலை. அதெல்லாமே கூட அவங்களுக்கு அதிருப்தியாக இருக்கலாம். அவர் வரலன்றது தேர்தல் கேரளாவில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் அங்கே பிரச்சாரத்தில் முழுமையாக ஈடுபட்டுருக்காங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வரணுன்றதுனால. ஏன்னா அங்கே அவங்க வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு கூட்டணியாக தான் இருக்காங்க, செகண்ட் பார்ட்னராக தான் இருக்காங்க. அங்கே அவங்க பிரைமரி ஃபோர்ஸாக இருக்காங்க. ஸோ அங்கே வாக்குப்பதிவு இன்னும் அடுத்த வாரம் நடக்கிறதுக்கு அது முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இரட்டை தலைமை தான் இருக்கா? ராகுல் காந்திக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதனால தான் கட்சி வளர மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. சோனியா காந்தி வெர்சஸ் ராகுல் காந்தி. அது இரட்டை தலைமை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி. ஆனால் ஒரு ஃபேக்ஷனலிசம் எல்லா கட்சிகளிலும் இருக்கும். அதே மாதிரி அங்கேயும் ஃபேக்ஷனலிசம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு கூட்டு முடிவாக தான் எடுக்கிறாங்க. அதை வந்து இவர் கை ஓங்கி இருக்கு அவர் கை ஓங்கி இருக்குன்றது இல்லாமல் கூட்டு முடிவாக தான் இருக்காங்க. ஒருவேளை இப்போ வந்து ராகுல் காந்தி அவர் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து கூட்டணி கைகூடி இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து திரும்ப வந்து சோனியா அவர்களும் கார்கே அவர்களும் ப சிதம்பரம் அவர்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி முதல்வருடன் திரும்ப பேசி 28 தொகுதிகள் வாங்கி கூட்டணியை தொடர்ந்துருக்காங்க. அதனால் மற்ற மாநிலங்கள்லையும் பீகார்லேயும் இதே நிலைமை நடந்திருக்கு. அவங்க கேட்ட தொகுதியில் கிடைக்கல இடத்துல அங்கேயும் ஒரு கூட்டணி உடையறதுக்கான சூழல் இருந்து திரும்ப அங்கே வந்து அசோக் கெலோட்டை திரும்ப கடைசி இங்கே எப்படி சிதம்பரம் வந்து கடைசி நேரத்தில் உள்ள வந்து பேசி சரி சமாதானப்படுத்தி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்களோ அங்கேயும் அசோக் கெலோட்டை அனுப்பி ஒரு முடிவு பெற வேண்டியதாக இருந்தது. அப்போது இங்கே யாரோ ஒருத்தர் தான் கை தான் ஓங்கியிருக்கு அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து சலசலப்பு ஏற்பட்டு வந்திருக்கும், கூட்டணி உடஞ்சிருந்திருக்கும், ஒன்று சேர்ந்து தேர்தல் சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டு முடிவுக்கு வர்றாங்க அப்படின்றது தான். இது வந்து ஒருமனே காங்கிரஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தனித்துவ விஷயமா பார்க்க முடியாது. ஓவராலாகவே வந்து சொசைட்டிலையும் சரி அரசியல் களத்திலும் சரி ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் நடக்குது. லீடர்ஷிப் தலைமையிலையும் ஒரு தலைமுறை மாறுறாங்க, வாக்காளர்களையும் ஒரு ஒரு தலைமுறை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதன் வெளிப்பாடு தான் வந்து எல்லா பக்கமும் அங்கங்கே வெடிக்குது ஒழிய அது ஒரு தனித்துவமான விஷயமா பார்க்க முடியாது அப்படின்றதான். டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து எல்லா இடத்துலையும் வெளிப்படுதான்னு கேட்டால் வெளிப்படுது. ஆனால் முடிவெடுக்கும் பொழுது ஒரு கூட்டு முடிவாக எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது.